பட் காண்டம்ல என்ன ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படின்னா, அதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாது. சப்போஸ் ஏதாவது ஒரு இவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ காண்டம் யூஸ் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ காண்டம்ல தட்ஸ் அன் அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஒண்ணு வந்து கரு உருவாகாது. இன்னொன்னு இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எதுவும் பரவாமையும் தடுக்கும். ஏன்னா கர்ப்பப்பையில வந்து என்ன ஒரு ஒரு அது ஒரு யுனிக் ஆர்கன் கர்ப்பப்பை. இப்ப மத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கையு. பிளட் வரும். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? அந்த பிளட்டு அதுவே கிளாட் ஆயிரும். ஆனா கர்ப்பப்பையில மட்டும் என்னன்னா, அந்த வருது இல்லையா ப்ளீடிங், அந்த ப்ளீடிங் வந்து அப்படி கிளாட் தானா ஆகாது. அதுக்கு என்ன வேணும் அது நிக்கிறதுக்கு அப்படின்னா, ஹார்மோன்ஸ் வேணும். அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்னா, கர்ப்பப்பையில உள்ள ஃபைபர்ஸ் இருக்கும். அப்படியே சக்குன்னு அப்படியே லாக் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டா ப்ளீடிங் ஆகாது. ஸோ அதோடைய மெக்கானிசம் ஆஃப் ப்ளீடிங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கர்ப்பப்பை.